ஹலோ வணக்கம். நாங்கள் எங்கே வந்துருக்கோம்டா புதூர் நாதம்பரம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து வெட்டாப்பள கோயிலை மாதிரி இதுவும் ஒரு விசேஷமாக நடைபெற ஒரு கோயில். இன்றைக்கு வந்திருக்கிறோம். இப்போ தான் டயனால் இறங்கி உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். உள்ளுக்கு வாங்க காவடிகள் சம்பந்தமான நிகழ்வுகள் பொங்கல்கள் இப்படியெல்லாம் நடக்குது. உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்கு வாங்க வீடியோக்களோ எடுத்து காட்டணும். ஓகே பாய். பொங்கல் விழா குரோதி வருடத்திலே குரோதங்களை மறந்து ஒரு அற்புதமான பொங்கல் விழாவிலே நாங்கள் ஈடுபடுகிறோம் அல்லவா. புதுமைகள் மிகுந்த தம்பிரானை கோடான கோடி பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஒன்றிரானை வழிபடுகின்ற நல்லவர்களை அல்லவா. பாருங்கள், இதை தேடி சொன்ன பாவையினரெல்லாம் கூடு திரும்பி செல்லுகிற வேளை கூட அந்த பாவையினங்கள் எம்பிரான் தம்பிரானை வழிபட்டு செல்கிறார்கள் அல்லவா. எப்படி கடைகள் இருக்கின்ற கண்ணாடி கடைகள் கச்சாங்கடைகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. நாங்கள் இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். கச்சாங்கடையில் பாருங்க லைனுக்கு இருக்குது. மாங்காய் கடைகளை பாருங்க. இடத்துல காவடி எடுக்கிறது, பால் செம்பு காவடி எடுக்கிறது. உங்களையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் எப்பொழுதும் நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். உடைமைகளையும் அந்த குழந்தைகளையும் முதியவர்களையும் பெருவாரியாக பெண்களை தெய்வமாக கொண்டு தாய்மொழிச்ச முகமாக நாம் மக்களாக இருக்கக்கூடிய நாம் பெண்களை தெய்வமாக கொள்வர்கள். ஆகவே நம் அருகில் இருக்கக்கூடிய பெண்களை தெய்வமாக கருதி நாகாம்பரானுடைய இடத்திலே நாகாம்பரான் கொண்டு வீட்டிருப்பது பெரிய முட்டை முட்டையாக காடு காடு சூழ்ந்த இடத்திலும் இந்த சிறப்புடன் பலத்துடன் காட்சி தருகின்ற இந்த பொது நாடாளுமன்ற வரலாற்றை நாம் மறுப்பதற்கில்லை. எத்தனை விதமான கோபங்கள் கூடியிருக்கின்றது. அதில் நாடாளுமன்ற சொல்லப்படுகின்ற ஒரு குழப்பம் இருக்கிறது. அதை உடனே உள்ளத்திலே இருந்து விலக்கிக் கொள்வதற்கு நாங்கள் கல்வியான கோயில் தலைவாசலுக்கு வந்துட்டோம். விளங்குகின்ற பொருள் நாகதம்பரானுடைய ஆலயத்திலே நாங்கள் சூழ்ந்து நிற்பது மிக பெருமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, நேற்றைய தினம் கொட்டோகொண்டு மழை பொழிந்தது. அப்பொழுது பலர் நினைத்தார்கள், இந்த ஆலயத்திலே நாளை நடைபெறுகின்ற விழா அதோ நிலையாக மாறப்போகிறது, பெரும் தடையாக போகிறது. இதை எப்படி நாங்கள் சேர்ப்போம், எங்களுடைய கடனை எப்படி தீர்ப்பது, எத்தனை காவடிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை எப்படியெல்லாம் தேங்காய் உடைத்து கற்பூரம் கொளுத்தும் இடத்தை பாருங்க. தேங்காய் எல்லாம் உடைக்கப்பட்டு இதுதான் கோயில் தலைவாசல். உள்ளுக்கு போக போகிறோம். உள்ளுக்கு போயிட்டு இதில் வந்து திருநூறு விபூதி கொடுக்குற இடம். நீங்கள் கோயிலுக்கு வந்தால் இதில் வந்து தான் கால் முகம் கழுவி விட்டு உள்ளே செல்ல வேண்டும். இடத்துல கால் மங்களாக மக்கள் நிற்கிறத பாருங்க. கால் மங்களை கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் வந்து இது பொங்கல் பொங்கி கொண்டிருக்கிறார்கள். நாதம்பிரானுக்கு படைப்பதற்காக பாருங்க லைனுக்கு பொங்கல் பொங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பூவாய்க்கு மத்தியிலும் மக்கள் வந்து பொங்கி கொண்டிருக்கிறார்கள். வந்துட்டாங்க பக்கத்தில் பழமையான ஒரு இரவுக்கு தான் பொருள் மக்கள் வருவார்கள். இது ஒரு நாதம்பரான் ஆலயம். சூளை வயல்வெளியை சுற்றி வயல்வெளி அமைஞ்ச ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கு இந்த கோயில்.
மக்கள் வந்து லைனில் நிற்கணும். பால் ஊற்றுவதற்காக லைனில் நிற்கணும் மக்கள். நாதம்பிரானுக்கு பால் ஊற்றுறதுக்காக பாலுகளும் வச்சு கொண்டு கோழி சாவல்கள் நேற்றுக்கு கொடுக்குறதுக்கு அதெல்லாம் வச்சு கொண்டு நிற்கிறார்கள் லைனாக. இதான் பாருங்க, அந்த பாலமரத்துக்குள்ளே இருக்கிற நாதம்பிரான் பால் ஊற்றணும். மக்கள் வந்து பால் ஊற்றுற இடம். லைனாக வந்து பால் ஊற்றி கொண்டிருக்கிறார்கள் நாதம்பிரானுக்கு. இதுதான் அந்த மரம், பெரிய மரம்.